வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளாரா? வெளியான தகவலால் பரபரப்பு. தேர்தல் முடிவுகள் வெளியானதை தொடர்ந்து அதிமுகவில் பல உட்கட்சி மோதல். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முதுகுத்தண்டில் வலி, காலில் வலி என்று ஏற்கனவே அவர் சிகிச்சையும் மேற்கொண்டு வந்தார். தற்பொழுது தேர்தல் முடிவுகள் வெளியானதை தொடர்ந்து எதிர்க்கட்சியாக கூட அதிமுகவால் வர முடியவில்லை. பல்வேறு குற்றச்சாட்டுகள் எடப்பாடியின் மீது முன்வைத்தனர். சி.வி. சண்முகம் இரு அணியாக பிரித்து எடப்பாடிக்கு எதிராக கிளர்ச்சியிலும் ஏற்படுத்தினார். இதையெல்லாம் சரி செய்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைவரையும் தனது பக்கம் வரவழைத்தாலும் 4 அதிமுகவின் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவானது. மேலும் விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம் தற்பொழுது வரை மன்னிப்பு கடிதத்தையும் கொடுக்கவில்லை. இந்த ஒரு சூழலில்தான் அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக மருத்துவமனையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் அவரிடம் கேட்டறிந்த பொழுது, உதவியாளர் ரமேஷ் அவர்களிடம் கேட்டறிந்த பொழுது, அவர் மாதந்தோறும் செக்கப்பிற்காக செல்வார். அதைத்தான் எந்த முறையும் சென்றுள்ளார் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் எப்பொழுதுமே 2 மணி நேரத்திற்குள் வீட்டிற்கு திரும்பிவிடுவார். ஆனால் ஒரு நாள் இரவு முழுவதுமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களது மனதில் மிகப்பெரிய ஒரு காயம் ஏற்பட்டுள்ளது. அதாவது அதிமுகவின் நிலைப்பாடுகள், தொண்டர்களது மத்தியில் தலைமை மீது ஏற்பட்டுள்ள கோபம், எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுக, ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக வழிநடத்திய அதிமுக, தற்பொழுது நாம் அதை சிதைத்து விட்டோமோ என்ற ஒரு பயமும் அவருக்கு வந்துள்ளது. ஒரு கட்சியின் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அனைவரையும் அரவணைத்து ஒற்றுமையாக திமுகவை எதிர்த்து மக்களுக்கு நல்லது செய்வதற்கான திட்டங்களை போராடி, ஆட்சியில் இருப்பவர்களிடம் போராடி பெற்றுக் கொடுக்கக்கூடியவர் தான் ஒரு நல்ல தலைவர். ஆனால் ஒரு கட்சியின் தலைவராக எடப்பாடி இருந்தாலும் கூட நாம் சொன்னபடி அவர் அதை எதையும் செயல்படுத்தவில்லை. மேலும் நிர்வாகிகளது பேச்சை எடப்பாடி கேட்கவே இல்லை. இதனால் தான் தோல்வி அடைந்தோம் என்ற குற்றச்சாட்டுகளும் எடப்பாடியின் மீது முன்வைக்கப்பட்டு வந்தது. மேலும் அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் கிளை நிர்வாகிகள் இனி வேலை செய்ய மாட்டோம், தொண்டர்களது மத்தியில் பெரும் குழப்பங்கள் ஏற்பட்டு இருப்பதாகவும், இளம் தலைமுறையினர்கள் அதிமுகவின் பக்கம் வராமல் இருப்பதால் எதிர்கால அரசியல் எடப்பாடியின் பெயருக்கு அடுத்து முக்கியமான நிர்வாகிகள் யார் இருக்கிறார்கள் என்ற கேள்விக்குறியும் உருவாகியுள்ளது. திமுகவில் ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி, கனிமொழி என்று சொல்லும் அளவிற்கான பெயர்கள் இருக்கிறது. ஆனால் அதிமுகவில் எடப்பாடிக்கு அடுத்தது யார் என்ற கேள்வியும் எழுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.